இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு கீழே இருக்க எல்லா பெண் குழந்தைங்களுக்குமே இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்து 2 அக்கௌண்ட்டு தான் க்ரியேட் பண்ண முடியும். அது வந்து ஒரு 3 க்ரைட்டீரியா இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை, அடுத்த டெலிவரியில் 2 குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து 3 அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இதே ஃபஸ்ட்டு டெலிவரியிலே 2 குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து எலிஜிபிள் கிடையாது அடுத்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண. இதே 3 பேர் வந்து ஃபஸ்ட்டே வந்து டெலிவரி ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். எப்போ நாட் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ ஃபேமிலி இருக்காங்கல்ல, என்ஆர்ஐ சில்ட்ரன்ஸ், அவங்க வந்து நாட் எலிஜிபிள். அதே மாதிரி இங்கேருந்து இந்தியன் ரெசிடென்ட்ஸ் வந்து என்ஆர்ஐயாக மாறுறாங்கல்ல, அவங்களும் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி எவ்வளோ கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்தே இப்போ வந்து கட்டலாம். ஆனால் மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா 250 ருபீஸ்லேருந்து 1,50,000 வரைக்கும் கட்டலாம். ஒருவேளை ஒரு வருஷத்தில் நீங்கள் கட்டவே இல்லைன்னா 50 ருபீஸ் ஃபைனு நீங்கள் கட்டிட்டு பே பண்ணலாம். அதே டூரேஷன் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி வந்து 21 இயர்ஸு, பேமெண்ட் வந்து நம்ம 15 இயர்ஸ் தான் பண்ணணும். 6 வருஷம் வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. மொத்தம் வந்து சேவிங்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட 21ஆவது வயசில் நமக்கு கிடச்சிரும். என்னடா நம்ம கட்டின பணம்னா 21 வயசுக்கு அப்புறம் தான் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லவே இல்லை. நீங்கள் வந்து இடையிலையே வந்து பெண் குழந்தைங்களுக்கு எடுத்துக்கலாம். அவங்களோட 18 இயர்ஸில் வந்து 50% ஆஃப் சேவிங்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ வேணால் கட்டலாம், பட் 18 இயர்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜில் கேட்குற ஃபீஸு இல்லைன்னா வருஷம் கட்டின இறுதியில் வந்து நீங்கள் கட்டின தொகை அதை தான் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2010 வந்து குழந்தை பிறந்திருக்கு, 2014 நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து 2028 நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து காலேஜ் வந்து 2 லட்சம் கேட்டிருக்காங்க, ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 5 லட்சம் இருக்குது அப்படின்னா உங்களோட மினிமம் 50% 2 லேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கள வந்து மினிமம் அமௌண்ட் வந்து 2 லேக்ஸை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் வந்து பெர்த் சர்டிஃபிகேட்டும் பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப் மட்டும்தான். இதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே பே பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. இதுக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிவிட்டு ஐபிபிபி மொபைல் ஆப்புன்னு போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக போய் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஓடிபி ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணிவிட்டு அக்கௌண்ட்னா க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆதாருக்காக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகாது. இப்போ இதில் போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம், ஏடிஎம் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே பே பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பே பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட எத்தனை மந்த்தாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிகிட்ருக்கீங்க, அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு, அதே மாதிரி எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே வந்து யூபிஐ ஐடி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே பேங்க் நீங்கள் எப்படி பேங்க்கில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே பேங்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸில் சுகன்யா சம்யுக்தி அக்கௌண்ட்டுன்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டு மந்த்து எவ்வளோ பே பண்ணீங்க, அதாவது இந்த இயரில் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஏ அக்கௌண்ட் நம்பரும் டிஓபி கஸ்டமர் ஐடி இது 2மே நமக்கு இருக்கும். அதை 2ஐயும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் வந்து டெபாசிட் வந்து 100லேருந்து சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் 50லேருந்தே வந்து பே பண்ணலாம். நீங்கள் வந்து நான் வந்து எப்படி பே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா யூபிஐ ஐடி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் இருக்குல்ல அதிலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாக வந்து சுகன்யா சம்யுக்தியில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூபிஐ ஐடியில் வந்து நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். யூபிஐ ஐடி க்ரியேட்டுன்னு இருந்துச்சுல அதில் போய்ட்டு நீங்கள் யூபிஐ ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடியை வந்து நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஜென்ரலாக யூபிஐ ஐடிக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்ல, அந்த மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து 100 ருபீஸ் வந்து கூகுள் பேலேருந்து பே பண்ணியிருக்கேன். இப்போ சுகன்யா சம்யுக்தியில் போய்ட்டு நான் வந்து அந்த 100 ருபீஸை வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும், இந்த அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். இதுக்கு வந்து ஓடிபி இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலை வந்து பத்திரமா கையில் வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா தான் பேமெண்ட் சக்ஸஸ் ஆகும்.
பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுமே உங்களுக்கு ரெசிப்ட்டும் அங்கேயே வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸியாக பே பண்ணிடலாம். இதுக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போகணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் போய் எதுவும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.